Vanakkam everyone. Welcome to AI Podcast. Today, we will discuss the Hindu 19th May important current affairs for UPSC in a simple and analytical way. Today's notes link is available in the description box. உங்களோட comments and feedback எங்க content இன்னும் improve பண்ண help பண்ணும். So don't forget to share your thoughts. Thank you for supporting AI Podcast. இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். உலக பொருளாதாரம், இந்தியாவின் பாதுகாப்பு ராஜதந்திரம், அப்புறம் சில முக்கியமான உள்நாட்டு சட்டங்கள். ஆமா, கூடவே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அறிவியல் தொழில்நுட்பம் பத்தியும் பேச போறோம். கரெக்ட். இது ஏதோ நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி இருக்காது. நீங்க எப்படி உலக நடப்புகளை ஒன்னா இணைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான அலசலாது இருக்க போகுது. கண்டிப்பா. சோ முதல்ல நம்ம பொருளாதாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க உங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க. உள்ள சரியா ஒரு 7 நாளைக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. ஆனா வெளியே பார்த்தா வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகளும் தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நீங்க இருந்தா எவ்வளோ பதற்றமா இருக்கும். ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆமா, இது ஒரு கற்பனை கதை இல்ல. இன்னைக்கு இந்தியாவின் கச்சா எண்ணெய் இருப்பு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், அதோட உண்மையான நிலைமை இதுதான். நிஜமாவா? வெறும் 7 நாள் தானா? ஆமாங்க. சர்வதேச சந்தையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டால் நம்ம கிட்ட இருக்கிற கச்சா எண்ணெயை வச்சு வெறும் 7 நாட்கள் மட்டுமே ஒட்டுமொத்த நாட்டையும் ஓட்ட முடியும். உலக நடப்புகள் உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமானவை அப்படிங்கறத புரிஞ்சிக்க இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆக்சுவலா இந்த 7 நாள் கணக்கு உண்மையிலேயே உங்களை அச்சுறுத்தணும். ஏன்னா உலகத்தோட மத்த பெரிய பொருளாதாரங்கள்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்க நிலைமை எப்படி இருக்கு? இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட சுமார் 20 நாட்களுக்கான அவசரகால இருப்பு பூமியின் அடியில ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. சீனா கிட்ட பாத்தீங்கன்னா சீனா கிட்ட எவ்வளவு இருக்கு? சுமார் 90 நாட்களுக்கான இருப்பு இருக்கு. அதாவது 3 மாசத்துக்கு தேவையான இருப்பு. ஓஹோ, 90 நாளா? எப்படி அவங்க இவ்ளோ சேமிச்சாங்க? அதாவது 1970கள்ல வந்த எண்ணெய் நெருக்கடியில பாடம் கத்துக்கிட்டு அவங்க பல மில்லியன் பேரல்ஸ சேமிக்க தொடங்கிட்டாங்க. ஆனா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு தயாராகல. அதனால மேற்காசியாவுல நடக்கிற எந்த ஒரு சின்ன மோதலும் நேரா நம்ம பெட்ரோல் விலையிலயும் காய்கறி விலையிலயும் எதிரொலிக்கும். கரெக்ட். பெட்ரோல் விலை ஏறுனா டிரான்ஸ்போர்ட் செலவு ஏறும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா காய்கறி விலை ஏறிடும். இப்போ நீங்க மேற்கு ஆசியா போர் பத்தி சொன்னீங்க. அத பத்தி பேசும்போது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அதாவது ILO கொடுத்த ஒரு அறிக்கை என் ஞாபகத்துக்கு வருது. அந்த போர் தொடர்ந்து நடந்தா உலக அளவில் சுமார் 38 மில்லியன் முழுநேர வேலைவாய்ப்புகள் பறிபோகும் அபாயம் இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க. 38 மில்லியன் வேலைகளா? ரொம்ப பெரிய நம்பரா இருக்கே. ஆமா. இப்போ ஒரு சாமானிய மனிதனுக்கு ஒரு டவுட் வரும். ஏதோ ஒரு பாலைவனத்துல குண்டுகள் வெடிக்கிறதுக்கும் இந்தியாவில் ஒரு IT கம்பெனிலயோ அல்லது ஒரு ஃபேக்டரியிலயோ நீங்க வேலையை இழக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அதான் உலகளாவிய விநியோகச் சங்கிலி, அதாவது சப்ளை செயினோட பலவீனமே. போர் நடக்கும்போது நேரடியா அங்க இருக்கிறவங்க மட்டுமா வேலையை இழக்கிறாங்க? இல்ல. பின்ன வேற எப்படி பாதிப்பு வரும்? இப்ப செங்கடல் வழியா வர சரக்கு கப்பல்களோட போக்குவரத்து தடைபடும். கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் தொகை பல மடங்கு உயரும். இதனால எரிசக்தி விலை எகுரும். ப்ராஜெக்டுகள் வராது. கரெக்ட். இது மெல்ல மெல்ல இந்திய நிறுவனங்களோட வருவாயை பாதிச்சு கடைசியில ஆட்குறைப்புல, அதாவது லே ஆஃப்ல முடியும். ஆக இந்த உலகளாவிய பதற்றம் நம்மளோட ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையும், அதான் ட்ரேட் டெபிசிட், ரொம்ப கடுமையா பாதிச்சிருக்கு. கடந்த நிதியாண்டுல நம்ம வர்த்தக பற்றாக்குறை $333 பில்லியன் உயர்ந்திருக்கு. இது ரொம்ப சுலபமான லாஜிக் தான். நம்ம ஏற்றுமதி பண்றதை விட இறக்குமதி பண்ற பொருட்களோட மதிப்பு ரொம்ப அதிகம். குறிப்பா சொல்லணும்னா தங்கம் இறக்குமதி 82% அதிகரிச்சிருக்கு. கூடவே கச்சா எண்ணெய், அப்புறம் எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள், இதையெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம அதிக அளவுல டாலர்களை கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால இந்திய ரூபாயின் மதிப்பு 96.2 சரிஞ்சிருக்கு. ரூபாயோட மதிப்பு சரிவது அப்படிங்கிறது வெறுமனே ஒரு நாணயத்தோட வீழ்ச்சி மட்டும் கிடையாது. அது நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளின் மீதும் விதிக்கப்படுற ஒரு மறைமுக வரி மாதிரி. எப்படி அப்படி சொல்றீங்க? இப்போ நம்ம வாங்குற கச்சா எண்ணெய்க்கு டாலர்ல தான் பணம் கட்டணும். ரூபாய் மதிப்பு சரிய அதே அளவு கச்சா எண்ணெய்க்கு நம்ம அதிக ரூபாயா கொடுக்க வேண்டியிருக்கும். இது அப்படியே உள்ளூர் சந்தையில விலைவாசி உயர்வா பணவீக்கமா மாறுது. விலைவாசி உயர்வு பத்தி பேசும்போது நம்ம கச்சா எண்ணெயை மட்டுமா நம்பி இருக்கோம்? நம்ம விவசாயத்துக்கு தேவையான ரசாயன உரங்களுக்கும் இதே நிலைமை தானே? கண்டிப்பா. சர்வதேச அளவுல உரங்களோட விலை அதிகரிக்கிறதால இந்தியாவோட உரம் மானிய செலவு 70,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நம்ம தாத்தா காலத்துல எல்லாம்
பயிர் சுழற்சி முறை அதாவது கிராப் ரொட்டேஷன் பண்ணி மண்ணோட வளத்தை இயல்பாகவே மீட்டெடுத்தாங்களே, நம்ம ஏன் இவ்ளோ உரங்களை அதிக விலை கொடுத்து இறக்குமதி பண்ணணும்? ஏன் நம்ம பழைய விவசாய முறைக்கே திரும்பக்கூடாது? தியரிட்டிக்கலா பார்த்தா அதுதான் மிக சரியான தீர்வு. பயிறு வகை செடிகளை நீங்க விவசாய நிலத்துல நடும்போது அதோட வேர்கள்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் காற்றில் உள்ள நைட்ரஜனை உறிஞ்சு மண்ணுக்கு கொடுக்கும். ஓ, அப்போ யூரியா மாதிரி ரசாயன உரங்களோட தேவை குறைஞ்சிடுமா? பெருமளவு குறைஞ்சிடும். ஆனா நீங்க ஒரு விவசாயியா இருந்து யோசிச்சு பாருங்க, இத நடைமுறையில செயல்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை இருக்கு. அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது MSP. ஓஹோ, அரசாங்கம் முக்கியமா நெல் கோதுமையை மட்டுமே அதிகமா கொள்முதல் பண்றாங்க இல்லையா? ஆமா, ஒரு விவசாயி பயிறு வகைகளை விளைவிச்சா அது அரசாங்கம் வாங்கிக் கொள்ளும்னு எந்த உறுதியான உத்தரவாதமும் இல்ல. அப்போ அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அவங்கள தொடர்ந்து ரசாயன உரங்களையே பயன்படுத்த வைக்கிற மாதிரி தோணுது. இது ஒரு உரப்பொறி ஃபர்டிலைசர் ட்ராப் மாதிரி இருக்கே. நெல் பயிரிட்டா பணம் கிடைக்கும், ஆனா அதுக்கு உரம் தேவை. உரத்தை அரசாங்கமே மானிய விலையில கொடுக்குது. எக்ஸாக்ட்லி. இதத்தான் பொருளாதாரத்துல பெர்வர்ஸ் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்படும் திட்டம் எப்படி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? உர மானியத்தை குறைக்கவும் மண்ணோட வளத்தை பாதுகாக்கவும் நம்ம விவசாயிகளுக்கு பயிறு வகைகளை விளைவிப்பதற்கான சரியான பொருளாதார ஊக்கத்தை கொடுக்கணும். நீங்க விளைவிக்கிற பயிறு வகைகளை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அரசு கொடுத்தா மட்டுமே விவசாயிகளால இந்த மாற்றத்தை செய்ய முடியும். இல்லனா எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நம்ம உரம் இறக்குமதி பண்றதை நிறுத்தவே முடியாது. உண்மைதான். சரி, இந்த மாதிரி இறக்குமதி சிக்கல்கள்ல மாட்டிக்காம இருக்கவும் உலக நாடுகளோட அழுத்தங்களை சமாளிக்கவும் தான் இந்தியா சில நாடுகளோட ரொம்ப தந்திரமா வியூக ரீதியான கூட்டாண்மைகளை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ் அமைக்குது. ஆமா, சமீபத்துல நடந்த நார்வே சந்திப்பு கூட அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். கரெக்ட். இந்திய பிரதமரும் நார்வே பிரதமரும் சந்திச்சு பசுமை வியூக கூட்டாண்மையை மேம்படுத்தியிருக்காங்க. வர்த்தகம் அப்புறம் தொழில்நுட்பத்தை ஆயுதமா பயன்படுத்துறதுக்கு எதிரா போராட போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இத கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் முரண்பட தோணுது. என்ன முரண்பாடு? உலகத்துல அதிகமா கச்சா எண்ணெய் எரிவாயு விக்கிற நாடுகள்ல நார்வேயும் ஒண்ணு. அவங்க நம்ம கிட்ட பசுமை ஆற்றல் பத்தி பேசுறாங்க. கூடவே உங்களுக்கு மாற்று கச்சா எண்ணெய் தர்றோம்னு சொல்றாங்க. இது ஒரு அப்பட்டமான இரட்டை வேடம் இல்லையா? மேற்கத்திய நாடுகள் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இத பயன்படுத்திக்கிட்டு நார்வே இந்தியாவிற்கு ஒரு மாற்று எரிசக்தி ஆதாரமா தன்னை முன்னிறுத்துது. ஓ, அவங்க பிசினஸ் பாக்குறாங்க. ஆமா, அதே நேரத்துல எதிர்காலத்துல படிம எரிபொருட்களோட காலம் முடிஞ்சிடும் அப்படிங்கறது நார்வேக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஹைட்ரஜன், சோலார், காற்றாலை மின்சார தொழில்நுட்பங்களையும் இந்தியா கூட பகிர்ந்து கொள்ள அவங்க இப்பவே முதலீடு பண்றாங்க. அப்போ இன்றைய தேவைக்கு உங்க கச்சா எண்ணெயும் வாங்கிக்கிறோம், நாளைய தேவைக்கான தொழில்நுட்பத்தையும் உங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது இந்தியாவின் ராஜதந்திரம். கரெக்ட். இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். இந்த ராஜதந்திரம் ஆசிய பகுதிக்கு வரும்போது இன்னும் ரொம்ப ஆழமாகுது. தென்கொரியாவுடனான நம்ம பாதுகாப்பு உறவை பாருங்களேன். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரோட தென்கொரிய பயணம் வெறுமனே ஆயுதங்களை வாங்குற பயணமா மட்டும் இல்லாம இந்தோ பசிபிக் பிராந்தியத்தோட பாதுகாப்பை மையமா வைத்து இருக்கு இல்லையா? ஆமா, முக்கியமா K9 வஜ்ரா பீரங்கி திட்டம், அப்புறம் நீர்மூழ்கி கப்பல், அதான் சப்மரைன் தொழில்நுட்பம். எனக்கு என்ன தோணுதுன்னா, சும்மா ஷோரூம்ல போய் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆயுதத்தை வாங்குறதுக்கும் அவங்க நிறுவனத்தையே இங்க கொண்டு ஃபேக்டரி கட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தானே இது. 100% கரெக்டா சொன்னீங்க. இது மேக் இன் இந்தியா திட்டத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். முன்னாடி எல்லாம் நம்ம வேற நாடுகளை நம்பி தான் ஆயுதங்களை வாங்கிட்டு இருந்தோம். ஆமா, உதிரி பாகங்கள் கிடைக்கலன்னா நம்ம ராணுவமே ஸ்தம்பிச்சிடும். கரெக்ட். ஆனா இப்போ K9 வஜ்ரா பீரங்கிகள் இந்தியாவிலே உள்நாட்டுல தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்களுக்கான அதிநவீன லித்தியம் அயான் பேட்டரி சிஸ்டம் மாதிரி தொழில்நுட்பங்களையும் தென்கொரியா நம்ம கூட பகிர முன் வந்திருக்காங்க. சீன கடற்படையோட ஆதிக்கம் இந்த பிராந்தியத்துல ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறிட்டு வர நிலையில தென்கொரியாவோட இந்த உறவு நம்ம கடற்படை பலத்தை நிரந்தரமா உயர்த்த ரொம்ப உதவி பண்ணும். கண்டிப்பா. பூமியில நடக்கிற இந்த ராஜதந்திரங்களை விட இப்போ விண்வெளியில நடக்கிற கூட்டாண்மைகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விண்வெளி ஸ்டார்ட் அப்கள் பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஐரோப்பாவில குறிப்பா இத்தாலியில நடந்த ஒரு நிகழ்வுல இந்தியாவோட 9 விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. கெப்லர் ஏரோஸ்பேஸ், அப்போஜியோஸ்பேஸ் மாதிரியான நிறுவனங்கள் இணைந்து GSAS அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வழங்க போறாங்களாம். அதாவது கிரவுண்ட் ஸ்டேஷன் as a சர்வீஸ்.
ஆமா. இந்த ஜிஎஸ்எஸ்னா என்ன? ஏதோ அமேசான் வெப் சர்வீஸ் மாதிரி விண்வெளி ஆண்டனாகளை வாடகைக்கு விடுறாங்களா? ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு செயற்கைக்கோளை நீங்க விண்வெளிக்கு அனுப்புறீங்கன்னா, அதுல இருந்து வர்ற டேட்டாவ பூமியில ரிசீவ் பண்ண உங்களுக்கு பெரிய ஆண்டனாக்களும் தகவல் தொடர்பு மையங்களும் வேணும். ஆனா ஒவ்வொரு நிறுவனமும் சொந்தமா பல கோடிங்கள் செலவு பண்ணி அதை கட்டுறது சாத்தியமில்லையே. அதான் பாயிண்ட். அதனால இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற தகவல் தொடர்பு மையங்களை ஒண்ணா இணைச்சு, அது ஒரு சேவையா, ஒரு சர்வீஸா வாடகைக்கு விடுறாங்க. ஓ, நீங்க செயற்கைக்கோளை மட்டும் அனுப்புங்க, சிக்னலை புடிச்சு தர்ற வேலையை நாங்க வாடகை முறையில பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. விண்வெளித்துறை அப்படிங்கிறது இனிமே இஸ்ரோ, நாசா மாதிரி அரசாங்க அமைப்புகளோட கையில மட்டும் இல்ல. அது தனியார் ஸ்டார்ட் அப்களோட மிகப்பெரிய வணிக சந்தையா மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. சூப்பர். இப்போ சர்வதேச எல்லைகளையும் விண்வெளியையும் எப்படி பாதுகாக்கிறது, எப்படி வியாபாரம் பண்றதுன்னு பேசிட்டோம். ஆனா உள்நாட்டு அரசியல் அமைப்புன்னு வரும்போது இப்போ சில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. நீங்க ஒரே நாடு, ஒரே தேர்தல் திட்டத்தை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். நாடாளுமன்ற குழுவோட தலைவர் பிபி சௌத்ரி ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலை சுட்டி காட்டியிருக்காரு. அதாவது இடையில ஒரு ஆட்சி கவிழ்ந்தால் மீதமுள்ள பதவிக்காலத்தை, ரிமைண்டர் ஆஃப் த டேர்மை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய அரசியல் முடிவுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது ரொம்ப பெரிய விவாதம். எனக்கு இதுல ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. ஒருவேளை ஒரு மாநில அரசு 5 வருஷம் ஆட்சி செய்யணும், ஆனா 2 வருஷத்துல மெஜாரிட்டியை இழந்து ஆட்சி கவிழ்ந்துடுதுன்னு வைப்போம். அடுத்த வர அரசு முழுமையா 5 வருஷம் ஆட்சி செய்யுமா, அல்லது அந்த மீதமுள்ள 3 வருஷத்துக்கு மட்டும்தானா? இதுதான் அந்த திட்டத்தோட மிகப்பெரிய சிக்கலே. நம்ம தற்போதைய அரசியல் அமைப்பின்படி ஒரு அரசு கழிந்து புதிய தேர்தல் நடந்தா, அந்த புதிய அரசு அந்த நாள்ல இருந்து மீண்டும் 5 வருஷத்துக்கு பதவியில இருக்கும். ஆனா எல்லா தேர்தல்களையும் ஒரே நேரத்துல நடத்தணும்னு ஒரு சுழற்சி முறை வந்தா அந்த சுழற்சி மாறக்கூடாது இல்லையா? கரெக்ட். அது மாறக்கூடாதுங்கிறதுக்காக இடைத்தேர்தல்ல ஜெயிக்கிற அரசு அந்த மீதமுள்ள 3 வருஷத்துக்கு மட்டுமே ஆட்சியில இருக்க முடியும். ஆனா இது கேட்கவே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா தெரியுதே. கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்னு இருக்கு. ஒரு எம்எல்ஏ கட்சி மாறினா அவர் பதவி பறிபோகும். ஆனா ஆட்சி அமைச்ச அரசுக்கு வெறும் 2 அல்லது 3 வருஷம்தான் பதவி காலம்னா, அரசியல்வாதிகள் ஈஸியா பணத்துக்காகவோ பதவிக்காகவோ கட்சி மாறுவாங்களே. எப்படி சொல்றீங்க? அதாவது இன்னும் 2 வருஷம் தானே, அடுத்த பெரிய தேர்தல்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை வந்துராதா? இது மக்களாட்சியே ஒரு கேலி கூத்தாக்கிடாதா? அந்த அச்சம் முற்றிலும் நியாயமானதுதான். அதனாலதான் இதை செயல்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு அரசியல் அமைப்புல பல கடுமையான திருத்தங்களை கொண்டு வரணும். கட்சி தாவல் தடைச்சட்டத்தை இன்னும் கடுமையாக்கணும் இல்லையா? ஆமா. உள்ளாட்சி அமைப்புகள்ல, பஞ்சாயத்து தேர்தல்கள்ல இந்த மீதமுள்ள பதவிக்காலம் முறை ஏற்கனவே நடைமுறையில இருந்தாலும், மாநில மற்றும் நாடாளுமன்ற அளவுல இத செயல்படுத்துறது ஒரு மாபெரும் சட்ட போராட்டமா தான் இருக்கும்னு சௌத்ரி விளக்குறாரு. உள்நாட்டு அரசியலோட இந்த சிக்கல்கள்ல இருந்து அப்படியே நம்ம உள்நாட்டு பாதுகாப்புக்கு வருவோம். நாடு முழுக்கவும் நக்சல் தீவிரவாதம் பெருமளவு ஒழிக்கப்பட்டுட்டதாகவும், இந்தியா இப்போ நக்சல் இல்லாத நாடா மாறிட்டு வர்றதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ஆமா. LWE எலிமினேஷன் ரோட் மேப் அப்படிங்கிற அடிப்படையில பல தசாப்தங்களா தொடர்ந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனைக்கு கிடைச்ச ஒரு தீர்வு இது. அதே சமயம் குடிமக்களோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுற சட்டங்கள் தனிமனித உரிமைகளை எப்படி பாதிக்குது அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் மிக கடுமையா விமர்சிச்சிருக்கு. குறிப்பா உபா சட்டம், அதாவது UAPA சட்டம். ஆமா, அந்த வழக்கு ரொம்ப முக்கியமானது. உபா சட்டம் மற்றும் அதன் கீழ் ஜாமீன் வழங்குறது பத்தி நீதிபதி உஜ்ஜல் பூயான் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவ. ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கு. பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற அடிப்படை அரசியல் சாசன விதிய அவர் மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்காரு. அந்த வார்த்தைகள் வெறும் சட்ட வாசகங்கள் மட்டும் இல்ல. இப்போ ஒரு சாதாரண வழக்குல உங்களை கைது செஞ்சா காவல்துறை தான் நீங்க குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கணும். அது வரைக்கும் நீங்க நிரபராதி தான். அதனால உங்களுக்கு ஈஸியா ஜாமீன் கிடைக்கும். ஆனா இந்த உபா சட்டத்துல அப்படி இல்லையே. ஆமா, UAPA சட்டத்தோட செக்ஷன் 43-5 பிரிவின் கீழ் அது அப்படியே தலைகீழா மாறிடுது. காவல்துறை உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் மேலோட்டமா பார்த்தால், அதாவது பிரைமா ஃபேசியா உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் கருதினாலே போதும், உங்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படும். இதத்தான் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவர் நிரபராதி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. ஆனா இந்த சட்டம் முதல் கட்ட முகாந்திரம் இருந்தாலே உங்களை சிறையில அடைக்கும்னா, இது சாவியே இல்லாத ஒரு பூட்டை போட்டு உள்ள தள்ளுற மாதிரி இருக்கே. உமர் காலித்
மற்றும் ஷர்ஜீல் இமாம் ஆகியோரோட டெல்லி கலவர வழக்குகளை தன்னோட தீர்ப்புல சுட்டிக்காட்டியிருக்கிற உச்சநீதிமன்றம் பல வருஷங்களா ஒருத்தரை விசாரணை கைதியாகவே சிறையில அடைச்சு வைக்கிறத பத்தி கேள்வி எழுப்பியிருக்கு. விசாரணை எப்போ தொடங்கும் எப்போ முடியும்னு கூட தெரியாம ஒருத்தரை சிறையில வைக்கிறது எப்படி நியாயமாகும்? அதுதான் உச்சநீதிமன்றத்தோட மிக முக்கிய கவலையாவும் இருக்கு. விசாரணை தாமதமாவதையே ஒரு தண்டனையாக மாற்றிவிடக்கூடாது. அதாவது ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் அப்படின்னு நீதிமன்றம் ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. தேசிய பாதுகாப்புக்காக கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டம் தனி மனித சுதந்திரத்தை எந்த அளவுக்கு நசுக்குது அப்படிங்கிற விவாதத்தை இந்த தீர்ப்பு மீண்டும் கிளப்பியிருக்கு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனா அந்த சட்டம் அனைவருக்கும் நியாயமா செயல்படுதா அப்படிங்கறத இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இவ்ளோ நேரம் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மனிதர்களை எப்படி பாக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அறிவியல் வாயில்லாத ஒரு வனவிலங்கை எப்படி பாக்குது, அதை எப்படி காப்பாத்துது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பார்ப்போம். பாங்கோலின் மரபணு வரைபடம் பத்தி தானே சொல்றீங்க? ஆமாங்க, பாங்கோலின், அதாவது எறும்பு தின்னி, உலகிலேயே அதிகமா சட்டவிரோதமா கடத்தப்படுற பாலூட்டியினும் இதுதான். இதோட செதில்களுக்காக இவை அதிக அளவுல வேட்டையாடப்படுது. இப்போ கடத்தல்காரர்கள் கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்படுற அந்த செதில்கள்ல உள்ள டிஎன்ஏவை பிரித்தெடுத்து அவை உலகத்தோட எந்த காட்டுல இருந்து வேட்டையாடப்பட்டதுன்னு துல்லியமா கண்டுபிடிக்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துறாங்க. இத படிச்சதுமே எனக்கு தலை சுத்திடுச்சு. ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல கடத்தல்காரனோட பையில இருக்கிற ஒரு காய்ந்து போன செதில வச்சு அது எந்த காடு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஏதோ ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் படத்துல வர்ற CSI மாதிரி இருக்கு. இது அறிவியலோட மிக அற்புதமான ஒரு மைல்கல். இத ஜினோமிக் மேப்பிங் அல்லது மரபணு வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா காய்ந்து போன செதில்கள்ல டிஎன்ஏ ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கும். டீகிரேடட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஆனா அத வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? புதிய தொழில்நுட்பங்கள் அந்த சிதைந்த டிஎன்ஏவை வச்சு ஒரு பாங்கோலினோட மரபணு குறியீட்டை எடுக்கறாங்க. ஏற்கனவே ஆராய்ச்சியாளர்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு காடுகள்ல வாழ்ற பாங்கோலின்களோட மரபணுக்களை சேகரிச்சு ஒரு பெரிய டேட்டாபேஸ, அதாவது ஒரு வரைபடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்போ அந்த டேட்டாபேஸோட இதை மேட்ச் பண்ணி பாப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. இப்போ பறிமுதல் செய்யப்பட்ட செதிலோட டிஎன்ஏவை அந்த வரைபடத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஆப்பிரிக்கால உள்ள கேமரூன் காடா அல்லது இந்தியாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையா அப்படின்னு துல்லியமா காட்டி கொடுத்துரும். அப்படியா? அப்போ இது வெறும் திருடனை பிடிக்கிறத விட அவன் எந்த சுவர் ஏறி குதிச்சான் அப்படின்னு கண்டுபிடிச்சா அந்த சுவரை உயர்த்துவது மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்டான உதாரணம். கடத்தல்காரர்களை எல்லையில பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எந்த காட்டிற்குள் புகுந்து வேட்டையாடுறாங்க அப்படிங்கிற அந்த மூலத்தை, சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டா அந்த குறிப்பிட்ட காட்டுல பாதுகாப்பை நம்ம தீவிரப்படுத்த முடியும் இல்லையா? ஆமா, வனவிலங்கு பாதுகாப்புல இது ஒரு மிகப்பெரிய புரட்சி. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதோ அங்க போய் அதை வேரோடு அழிக்கிறது தான் இதோட நோக்கம். இன்னைக்கு நம்ம உலக வரைபடத்துல பல தளங்கள்ல பயணிச்சிட்டோம். மேற்கு ஆசிய போர் எப்படி ஒருத்தரோட வேலைவாய்ப்பை பறிக்குது அப்படிங்கறதுல தொடங்கி, கச்சா எண்ணெய் இருப்பு, இந்தியாவின் உரப்பொறி, அப்புறம் நார்வே தென்கொரியாவோடான ராஜதந்திர கூட்டாண்மைகள் பத்தியும் பார்த்தோம். ஆமா, அது மட்டும் இல்லாம விண்வெளி ஸ்டார்ட் அப்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தோட சிக்கல்கள், UAPA சட்டத்தின் கீழ் உள்ள அடிப்படை உரிமைகள், கடைசியா பாங்கோலினோட மரபணு வரைபடம் வரைக்கும் நிறைய விஷயங்களை அலசியிருக்கோம். இது எல்லாமே தனித்தனி செய்திகளா தெரிஞ்சாலும் ஒரு தேசமா நம்ம உலக அரங்கில் எப்படி தப்பி பிழைக்கிறோம், நமக்குள் எப்படி பரிணாமம் அடையிறோம் அப்படிங்கறதோட வெவ்வேறு பக்கங்கள் தான். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இதை உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறோம். விடைபெறதுக்கு முன் நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். பாங்கோலின் செதில்கள்ல உள்ள டிஎன்ஏவை பயன்படுத்தி அது எந்த காட்டுல கடத்தப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னா, எதிர்காலத்துல சர்வதேச வர்த்தகத்துல இறக்குமதி செய்யப்படுற ஒவ்வொரு இயற்கை வளத்திற்கும், அதாவது மரங்கள், அபூர்வ தாதுக்கள் எல்லாவற்றுக்கும் இது போன்ற மரபணு சான்றிதழை கட்டாயமாக்கினால் என்ன ஆகும்? உலகளவுல நடக்கிற சுற்றுச்சூழல் அழிவையும் பல்லாயிரம் கோடிகள் புரளும் சட்டவிரோத வியாபாரத்தையும் நம்மால முற்றிலுமா வேரோட அழிக்க முடியுமா? இதை சற்று சிந்திச்சு பாருங்க. நீங்க அன்றாடம் பயன்படுத்துற பொருட்களோட பின்னணியில இப்படி ஒரு ரகசிய சான்றிதழ் இருந்தா உலகம் எப்படி மாறும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் பல சுவாரஸ்யமான ஆழமான தகவல்களோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறோம்.